எப்ப முகூர்த்தம் வச்சுக்கலாம்? இந்த மாசம் 10ஆம் தேதி நல்ல முகூர்த்தம் சொல்றாங்க. அப்ப வச்சுக்கோமே. ஏமா? சரி, அன்னைக்கே வச்சுக்கலாம். இன்னும் காணமே. நீ இன்னும் தூக்கல? எனக்கு இன்னைக்கு தூக்கம் வராதா? நீ என்ன சொல்ற? தூங்குடா. தூங்க மாட்டேன். நான் அழுவேன். என்னடா மணி அண்ணி தூங்குறான். வாடா இப்படி. அப்பா ஒரு நிறைய மிட்டாய் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு. அங்க இன்னும் நிறைய இருக்குடா. மிட்டாயி, பொம்மை, பெலூன் எல்லாம் இருக்கு. வந்து பாரு. என் கண்ணுல இல்ல. வாடா. அம்மா என்ன பாரு. என்ன நீ பாவம். அளவுக்கு மீறி செல்லம் கொடுத்துட்டீங்க. இப்ப பாருங்க. வாடா. இங்கதான் இருந்துட்டு போட்டுமே. ரொம்ப நல்லாவா இருக்கும். குடுங்க இப்படி. ஏதாவது தெரியுதா? வா அண்ணி. சித்தப்பா வர சொல்றேன். இங்கே இரு. ஆமாடா, நீ பேசாம படுத்துக்க. சித்தப்பா வந்துருவாரு. வந்துருவாடா. நீ பேசாம படுத்துக்கடா. நீ சத்தம் போட்டா வரமாட்டார். தூங்கு. நிழல் கூட அவ ஒரு மாதிரி தான் தெரியுது. ஏதாவது புரியுதா? கௌரி, என்னது இது? குற்றவாளியை சிறையில் வச்சு போட்டுற மாதிரி குழந்தைய அறையில் வச்சு தாக்கப்படுறேன். மணி சித்தப்பா கூட தான் தூங்குவேன் அடம் பிடிக்கிறேன். என்னடி புதுசா அது? வழக்கப்படி பயில அங்கேயே கொண்டு போய் போடு. இல்லன்னா நம்மள தொந்தரவு பண்ணுவான். என்னங்க இது? ஏதாவது தெரிஞ்சு பேசுறீங்களா? ஏன் உள்ளதானே சொல்றேன். ஐயோ ஐயோ, நீங்க ஒரு குழந்தை. புது பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கல. வந்தானா? கடவுளே, இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. ஏங்க, உங்களுக்கு ஞாபகம் இல்ல? நம்ம கல்யாணத்தன்னைக்கு ராத்திரி நான் உங்க ரூமுக்கு வந்தேன். ஆஹா, அது அற்புதமான காட்சி. நான் வெக்கத்தோட தலை குனிஞ்சு நின்னேன். நீங்க வெடுக்குன்னு என் கைய புடிச்சு இழுத்து உங்க பக்கத்துல உட்கார வச்சு என் முகத்தை நிமித்து பாத்தீங்க. முகம் நெருப்பு மாதிரில இருந்துச்சு. என்னது? கோபத்தினால வெக்கத்தினால சவந்து இருந்துச்சுன்னு சொன்னேன். சொல். அப்புறம் அந்த சமயம் பார்த்து யாரோ ஒரு அசட்டு பொண்ணு பால் வைக்க மறந்துட்டேன்னு சொல்லி கதவை தட்டிச்சேன். கொஞ்சம் கூட இங்கதான் தெரியாத மக்கடி அந்த பொண்ணு. நீங்க மட்டும் என்னவா அவளை சொல்றீங்க? அப்படின்னா நான் பின்ன இன்னைக்கு கூட மணி உங்க தம்பியோட தூங்கணும்னு சொல்றீங்களே. ஆமாடி, இன்னைக்கு அவங்க முதல்ல இரவுல நான் கூட மறந்தே போயிட்டேன். நான் ஒரு மாட ஏண்டி பாத்தீங்களா? உங்களோட பேசிக்கிட்டு இருந்து மாலதைய மறந்துட்டேன். இந்நேரம் அலங்காரம் முடிஞ்சிருக்கும். நான் வரேன். கௌரி, என்ன எல்லாம் முடிஞ்சதா? மாலதி, வாமா. தங்கச்சி, உள்ள பால் சொம்பு இருக்கு, போய் எடுத்துக்கிட்டு வாயேன். சும்மா போ. போமாண்ணா. போமா.
நான் யாரு? ஆறு. நான் யார்? சொல்ல மாட்டேன். வேற யார் இருக்கா? நம்ம 2 பேரும் நீங்க நீ யார்? நீங்க நீ சொல்லு. என்ன அவசரம்? சாப்பிடு. நீ சாப்பிடு. நீங்க தான் சாப்பிடணும். நீ தான் முதல்ல சாப்பிடணும். சாப்பிடு. சாப்பிடு. நானும் சாப்பிடு. மரியாதை அண்ணி இருக்காங்க. அவங்க எல்லாம் கல்யாணம் நல்லா தூங்குறாங்க போல இருக்கு. இல்லாட்டி எப்படி அழுவானா? நான் சொன்ன கேளு. அண்ணி தான் அந்த பையனை ஏன் தூக்கிட்டு போனாங்க தெரியுமா? விடுங்களேன், நான் பார்த்துட்டு வந்தேன். நான் சொல்றது கேளுங்க. விடுங்க அண்ணா. கண்ணே எந்த வார்த்தை கூறுவேன் கண்ணே, அன்னை என்று ஆகும் முன்னே யாராரோ பாட வந்தேன், என்னவென்று பாடுவேன் கண்ணே, கண்ணே எந்த வார்த்தை கூறுவேன் கண்ணே. கன்னத்திலே முத்தமிட்டு முத்தமிட்டு சித்திரங்கள் போடவா, செவ்விதழை மூடவா, முத்து சித்தி கன்னத்திலே முத்தமிட்டு முத்தமிட்டு சித்திரங்கள் போடவா, செவ்விதழை மூடவா, தமிழ் சோலையிலே தெள்ளி தெள்ளி அள்ளி வந்த தமிழ் பாடவா கண்ணா, கண்ணா பேசும் தமிழ் பேசவா கண்ணா, அன்னை என்று ஆகும் முன்னே யாராரோ பாட வந்தேன். மஞ்சத்திலே சாய்ந்து கொண்டு மார்பில் உன்னை தழுவி கொண்டு நெஞ்சில் வைத்து போற்றுவேன், நேரம் வேறு ஆனதே. மஞ்சத்திலே சாய்ந்து கொண்டு மார்பில் உன்னை தழுவி கொண்டு நெஞ்சில் வைத்து போற்றுவேன், நேரம் வேறு ஆனதே. பக்கம் வர பாதையில்லை, கால் கொடுக்கும் நிலையும் இல்லை, வெட்கம் வரும் வேளையல்லவா, கண்ணா விழிகள் பேசும் நேரம் அல்லவா, அன்னை என்று ஆகும் முன்னே யாராரோ பாட வந்தேன், என்னவென்று பாடுவேன் கண்ணே, கண்ணே எந்த வார்த்தை கூறுவேன் கண்ணே.
நீங்க தூங்கலையா? தூங்குவேனா? விடிய விடிய நீ பாடினாலும் விழிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். மாலதி, மாலதி, என்ன எப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல. வெடுக்கு வெடுக்குன்னு துடுக்குத்தனமா பேசின நீதானா 10 பிள்ளைகளை பெத்த மாதிரி ஆடி குழந்தைய தூங்க வச்சுட்டு வந்த? என்னால நம்பவே முடியல. நான் மட்டும் இல்லைங்க, எந்த பெண்ணுமே கழுத்துல தாலி விழுந்ததுக்கு அப்புறம் அடியோட மாறித்தான் போவாங்க. ஓஹோ, கல்லூரில இதையும் சொல்லி கொடுக்குறாங்களா? இல்ல, கடவுளால பெண்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது. படிச்ச பொண்ணு, அதுலயும் பணக்கார குடும்பத்துல பிறந்தவ, எப்படி இருப்பியோன்னு நினைச்சு அறிவிச்சுட்டேன். வா, இப்படி இரு. அந்த வேலை உங்களுக்கு வேண்டாம், அதை நம்ம கிட்ட விட்டுருங்க. இதை எடுத்துக்கங்க, அதை கொடுத்துருங்க. ஆமா, கல்யாணத்துக்கு வந்து நீதான் எனக்கு பூஸ்ட் மாட்டி விட்டியா? சார், நீங்க குழந்தையா இருந்த போது உங்க அம்மா போட்டு விட்டுருப்பாங்க. கல்யாணம் ஆனதும் இப்ப நான் போட்டு விடுறேன். நீங்க தாத்தா ஆயிட்டா உங்க பேரன் போட்டு விட போறான். அப்போ ஆம்பளைங்க எல்லாம் அவங்க வேலையை அவங்களே செய்துக்க மாட்டாங்கன்னு சொல்றியா? ஓஹோ, அதுதான் பொம்பளைங்களுக்கு வாழ்க்கை துணைவின்னு பேர் வச்சிருக்காங்களா? பின்ன உங்களுக்கு தெரியாது போங்க. புருஷனுக்கு ஓட்டு மாட்டி விடுறது, மூட்டு போட்டு விடுறது, குடிக்க வைக்கிறது, சாப்பிட வைக்கிறது, இதெல்லாம் ஒரு மனைவிக்கு எவ்வளவு இன்பத்தை கொடுக்குது தெரியுமா? பரவாயில்ல, இப்ப பழகிட்டா உன் குழந்தைங்களுக்கு போட்டுள்ள மாதிரி கட்டி ஒரு கொஞ்சம் கொம்மா சும்மா கப்ப கப்ப என்னங்க தம்பி, ஐயோ, அண்ணா வந்துட்டாரு. சீக்கிரம் போடு. இதோ ஆச்சு. என்னடா அப்படி தொல்லையா போச்சு? புதுசா கல்யாணம் பண்றதுக்கு தப்பு. இப்ப அப்படித்தான் இருக்கும். 2 குழந்தை குட்டி ஆயிட்டா அதுங்க அடிக்கிற லூட்டிக்கு பயந்துகிட்டு ராத்திரி வீட்டுக்கே வராம ஒரு டீயை வாங்கி சாப்பிட்டு ஒர்க் ஷாப்ல அம்போன்னு படுத்துக்குவீங்க. அதுதான் இருக்கு நடக்காது. எத்தனை பிள்ளைகளை பெற்றாலும் சரி, ராத்திரி என்ன ஆனாலும் சரி, வீட்டுக்கு வந்து உன் கையால தானே விடுவேனா? ஐயே, பாக்கலாம். என் கூட ஒர்க் ஸ்டாப்புக்கு வந்துரு. உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ரொம்ப அழகத்தான் இருக்கு. ஏந்திரி சொன்ன. போங்கண்ணா. நான் போனேன். போங்களே. சொல்றதை கேளு. போங்கண்ணா. என்னன்னு சிரிக்கிறீங்க? டேய், காலப்படுற கால் அது நம்ம மணிப்பையல் என்ன மணிப்பைய மாத்தி விட்டாங்க. மணிப்பை எங்கடா இருக்கிறான்? அந்த பாட்டியோட கோயிலுக்கு போயிருக்கானடா. என்னடா வளையறா? ஒரே குழப்பமா இருக்கான பையன், ஒண்ணும் புரியலையே. நான் என்ன பண்ணேன்? ஏன் புட்டு பாண்டி பார்த்து விட்டேன்? நானா மாத்தி போட்டேன். இல்ல, நீங்கதான். நான் என் கால் தனியா போய் மாட்டிச்சா? சரி, இப்ப எதுக்கு சண்டை? போங்களே. சொன்னாங்க. என்ன என்ன பார்க்க கூடாத ஒரு தடவை. ஐயோ, இன்னும் என்ன பாத்துட்டு நீங்க போங்க. ஏலே தம்பி, எதையும் மறந்துடாம எல்லாத்தையும் பார்த்து பத்திரமா எடுத்துட்டு போடா. பத்திரமா எடுத்துட்டு போனா. அப்ப வரட்டுமா? அப்ப போயிட்டு வரேன். போயிட்டு வாடா. என்ன வரேன். வரட்டுமா? சும்மா சிரிக்கிறான், கைய கால உதறான், பேந்த முழிக்கிறான். போடா, நீ மட்டும் என்னடா கல்யாணம் ஆன புதுசுல நான் அப்படிதான்டா இருந்தேன். இன்னும் கொஞ்சம் டைட் பண்ண.
கொஞ்சமா கொஞ்சமா எஸ் எஸ் ஓகே சினிமாவுக்கு போமா என்ன வெக்கம் உனக்கு என்னண்ணே நீங்களே சினிமா அகலமான்னு பேசிக்கிட்டே இருக்கீங்களே இல்ல இல்ல என்ன நிக்கிறீங்க நேத்து ஓடிக்கிட்டே இருக்கு ஆமா ஞாபகம் எங்க இருக்கு நேத்து ஞாபகம் தம்பி சமாளிக்குது தம்பிக்கு கல்யாணம் ஆனாலும் ஆச்சு ரொம்ப ஞாபகம் மறதியா போச்சு அதெல்லாம் சரி ஆமா உண்மையா மறந்துட்டேன் போய் வீட்டுல வச்சுட்டு வந்தேன் எடுத்து வந்துடுறேன் அண்ணன் வந்தா சொல்லுங்க சரி சொல்லுங்க கல்யாணம் ஆன புதுசுல எல்லாருமே இப்படித்தான் வேலையை விட்டுட்டு வந்தேன் கழுத்து தண்ணிய வெள்ளமா கொண்டு போய் யாராவது பார்த்து பக்கத்து ரூம்ல இருக்காங்க மாருதி அங்க என்னம்மா சத்தம் ஐயோ உங்க அண்ணன் கைய விடுங்களேன் இந்த அண்ணனுக்கு வேற வேலையில வீட்டுக்குள்ளேயே உட்காந்து கொண்டாட்டு பேசிட்டு இருப்பா அண்ணன் வந்துட போறேன் போங்கடே போங்க போங்க அண்ணா மாருதி மாருதி என்னடா சத்தம் ஏ தம்பி இப்பதான் ஒர்க் ஷாப் போனேன் அதுக்குள்ள எப்ப திடீர்னு திரும்பி வந்தேன் அதாவது இந்த ஸ்பேனர் செட்ல அதை எடுத்துட்டு போறேன் அதுக்காக தம்பி நீ ஸ்பேனர் செட் எடுத்துட்டு போன கண்ணால பார்த்தேன் எனக்கு காது குத்தாதரா நீ ஆமாண்ணே அண்ணே நான் அது பாக்கெட்ல மறந்துட்டேன் அப்படிங்களா ஏங்க உங்களுக்கு அடுப்புங்கறதுல என்னங்க வேலை அண்ணே நான் வந்தேன்னா ஒரு பூனை உள்ள போச்சுண்ணே ஒரு சமயம் பாலை கொட்டி நான் என்ன பண்றது அதுக்காக அதை பிடிக்கலான்னு போனேன் மாலதி என்ன பார்த்து சத்த பாட்டு ஏ தம்பி கதை நடந்தது போதும் உர்ஷா போய் ஒழுங்கா வேலை செஞ்சு காரை சீக்கிரம் டெலிவரி கொடு போடா போடா தெரிஞ்சு வந்து கொஞ்சாடிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காண்டி அத வேலை மெனக்கிட்ட நீங்க பாத்தீங்களாக்கும் ஐயோ ஐயோ இங்க உங்க தம்பி எந்த கடை பறந்துட்டானே உங்களுக்கு ஏதாவது இருக்கா என்னடி இப்படி சொல்றேன் சின்ன சிறுசுங்க அப்படித்தான் இருப்பாங்க நாம அதெல்லாம் கண்டுக்கலாமா ஒரு குழந்தைக்கு அப்பா ஆனதுக்கு அப்புறம் கூட நீங்க எவ்வளவு குறும்புத்தனம் பண்றீங்க கௌரி 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 தம்பி என்ன கூத்தடிக்கிறான் தெரியுமா பூச மாத்தி போட்டுக்கிறான் பூனை மாதிரி திருட்டு நடந்துக்கிறான் உருஷா போறதுக்கு மனசு இல்லாம போறான் அவராவது பரவாயில்லையே கல்யாணமான அடுத்த நாளே வேலைக்கு போயிட்டாரு நீங்க என்ன செய்தீங்களா தலைவலி உடம்பு வலின்னு போய் சொல்லிக்கிட்டு ஒரு மாசம் வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போகாம என் பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருந்தீங்களே மறந்துட்டீங்களா மறக்க முடியுமா அதுதான வாழ்க்கையில ருச்சியான கட்டம் கௌரி உட்காரேன் பக்கத்து வீட்டுக்காரு வரல கௌரி பெரியவனும் இங்கதான் இருக்கானா இந்த பிரசவம் கொண்டாப்பா என்னப்பா அது ஒண்ணுமில்லமா மணிய ஏற்காடு கான்வென்ட்ல சேர்க்கறதுக்கு அப்ளிகேஷன் போட்டோம்ல இப்ப கூட்டிட்டு வர சொல்லி கடிதம் வந்திருக்கு அப்படியா போலாம் எல்லாரும் போலாம் இவன் ஒரே பிள்ளை இவன் மேலதான் எங்க உயிரையே வச்சிருக்கோம் அதனால ஜாக்கிரதையா கவனிச்சுங்க அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம் கொண்டு வந்து விடுற வரைக்கும் தான் உங்க பிள்ளை அதுக்கப்புறம் எங்க பிள்ளை மறுபடியும் வந்து பாக்குறப்ப நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஆயா இந்த குழந்தை உள்ள கூட்டிட்டு போய் பிஸ்கட் சாக்லேட் எல்லாம் மணி நீ இந்த அம்மா கூடயே இரு நானும் சித்தப்பா கடைக்கு போய் உனக்கு டுப் 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 துப்பாக்கி வாங்கிட்டு வரோம்
ஐயோ, அப்பாவுக்கு நல்ல துப்பாக்கியா பெருசா பார்த்து வாங்க தெரியாது. நான் போய் வாங்கிட்டு வரேன். மணி, நான் வேணா இங்கே இருக்கட்டுமா உனக்கு துணையா? சரி. நல்ல துப்பாக்கியா வாங்கிட்டு வரலாம். அழாம இருக்கணும். வரேன் சார். வரேன். டாடா. அப்பா வாங்கப்பா, வாங்க. உள்ள போய் உட்காருங்கப்பா, பெருக்கிட்டு வந்துடுறேன். வாங்கய்யா, வாங்க. இப்பதான் வரீங்களா? ஆமாம்மா. தங்கச்சி, என்னம்மா இது? அப்பா வந்திருக்காங்க, அவங்கள கவனிக்காம பொண்ணா எப்படி? வேண்டாம்க்கா, நான் பெருக்கிறேன். நீங்க அப்பாவை உள்ள அழைச்சிட்டு போங்க. போங்கப்பா. சொன்னா கேட்க மாட்டேன். அப்பாவை கூட்டிட்டு போமா. போங்கய்யா. வாங்கப்பா. உட்காருங்கப்பா. என்னப்பா? ஏன்? ஒண்ணும் இல்லம்மா. நான் உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தேன். உன் காலை கையாக்கிறது பாதுகாத்தேன். சாதாரண செருப்பு போட்டான் உன் பிஞ்சு பாதங்கள் நோகுமே பஞ்சு வச்சு தைக்க சொன்னம்மா. அப்படிப்பட்ட கால் கட்டாந்தரையில நிற்க நீ ஒரு வேலைக்காரியாட்டம் கையில தொடப்பத்தை பிடிச்சி வாசல பெருக்கின அந்த காட்சி என்ன கலக்கிச்சுமா. என்னப்பா அப்படி சொல்றீங்க? பேனா பிடிச்ச கையால தொடப்ப எடுத்து பெருக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? மாலதி, அப்பா, பணக்கார வீட்டு பொண்ணை கட்டிக்கிட்டு வந்தோம். அவ படுக்கையில இருந்தபடியே பல் கூட விளக்காம பெட் காஃபி கேக்குறா அப்படின்னு 10 பேர் சொல்றது நல்லா இருக்குமா? இல்ல, பண்ணையாரோட பொண்ணை பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரியே தெரியல, குடும்பத்தை ஒரு கோவிலா மதிச்சு நடக்கிறா அப்படின்னு 100 பேர் சொல்றது நல்லா இருக்குமா? எதுப்பா நல்லா இருக்கும்? நீங்களே சொல்லுங்க. அம்மா, இப்பதாம்மா எனக்கு புரியுது. நான் ஆனந்த கண்ணீரை விட்டு இருக்க வேண்டியது. மாலதி, உன்னை பெற்றதுக்காக நான் பெருமைப்படுறேன். ரொம்ப பெருமைப்படுறேம்மா. மாமா, வாங்க 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 வாங்க. வாங்கம்மா. எல்லாம் சௌக்கியம் தானே? உங்க ஆசீர்வாதம் இருக்கும்போது சௌக்கியத்துக்கு என்ன மாமா குறைச்சல்? அதுக்கு என்னப்பா, எல்லாம் ஆண்டவன் செயல். இந்தாங்க, காபி சாப்பிடுங்க. நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். மாப்பிள்ளைங்க தம்பி இப்ப வந்துருவா. என்ன அப்படி என்கிட்ட சொல்லுங்களேன். ஒண்ணுமில்ல, என் பொண்ணை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. அதனால பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிட்டு போய் வீட்டோட வச்சுக்கணும்னு முடிவு பண்ணி வந்திருக்கேன். நீ என்னம்மா சொல்ற? நான் என்னப்பா சொல்றது? அவர்கிட்ட கேளுங்க. அவன் என்ன கேட்கற? மாமா, இது அருமையான காரியம். உங்களுக்கு நல்லது, தம்பிக்கு நல்லது. இங்க தாராளமா அழைச்சிட்டு போலாம். என்னங்க நீங்க? மாலதி சொன்ன மாதிரி தம்பி வரட்டும். அதோ தம்பியே வந்துட்டாரு. வணக்கம் மாமா. வாங்க மாப்பிள்ள. நான் உங்ககிட்ட ஒரு மாமா, நீங்க சொன்னாலும் என் காலையும் விழுந்தது. உங்க விருப்பத்தை நிறைவேற்ற முடியாத நிலைமையில் இருக்கிறதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்ன மாப்பிள்ள அப்படி சொல்லிட்டீங்க? உங்களை வீட்டோட வச்சுக்கணுங்கிற நோக்கத்துல தானே என் பொண்ணை உங்களுக்கு கட்டி கொடுத்தேன். என் பொண்ணு பிரிஞ்சு என்னால இருக்க முடியுமா? அது மாதிரி நானும் எங்க அம்மா, அண்ணா, அண்ணி இவங்களை எல்லாம் பிரிஞ்சு இருக்க முடியுமா மாமா? அப்ப ஒண்ணு செய்யுங்களேன், நீங்க எல்லாருமே எங்க வீட்டுக்கு வந்துருங்களேன். ரொம்ப சௌகரியமா போயிடுச்சு. அப்படியே செஞ்சிடலாம். ஏமா, ரொம்ப லட்சணமா இருக்கடா நீ சொல்றது. இத பாரு, உங்க அப்பா ஆண்டு அனுபவிச்ச இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். அவர் கண்ண மூடுன இதே இடத்துல தான் நானும் கண்ண மூடுவேன். ஆமா, சரியா சொன்னீங்கம்மா. மாமா, தயவு செய்து என்ன தப்பா நினைக்காதீங்க. தாயை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது. வேணும்னா உங்க பொண்ணை அழைச்சுக்கிட்டு போங்க, நான் அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். அப்படி ஒரு வாழ்க்கை தேவையில்லை. நீங்க இல்லாத இடம் சொர்க்கமா இருந்தாலும் அது எனக்கு நரகம் தான். அம்மா, கணவன் இருக்கிற இடம் நரகமா இருந்தாலும் அங்கேதான் மனைவி இருக்கணுங்கிறது சட்டம். நான் அந்த சட்டத்தை ஒண்ணு மீற சொல்லல. மனைவிக்கு ஒரு இடத்தை கொடுத்து அங்க கணவன் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணினேன். ஏதோ உண்மையில உள்ள பாசத்தினால அப்படி பைத்தியக்காரத்தனமா நினைச்சுட்டேன். பரவாயில்லம்மா. ஏமாமா, நீங்க வருத்தப்படுறீங்க போல இருக்க? இல்ல மாப்பிள்ள, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் வர்றேன். என்னங்க, வந்துட்டு உடனே புறப்படுறீங்க? இருந்து சாப்பிட்டு தான் போங்களேன். பரவாயில்லம்மா, அதான் காஃபி சாப்பிட்டேன். எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு, வரேன். மாமா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவு பண்ணிட்டு உங்க விருப்பத்தை நான் பூர்த்தி பண்ணி வைக்கிறேன். சந்தோஷம். அதை செய்தீங்கன்னா எனக்கு உதவியா இருக்கும். வரேன். நான் வரேன் மாப்பிள்ள. எல்லாருக்கும் வரேன்.
அவர்கிட்ட எவ்வளவு பணம் குமிஞ்சு கிடக்குது, அதை அனுபவிக்க தெரியாம ஆயு மகன் இந்த அரமனை விட்டு நகர மாட்டேட்டீங்களே. ஏன்னு இப்படி பணம் 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 பேய அலையறீங்க? சும்மா உழைக்க தெரியாதவங்க. என்ன அது? அவசிய மருந்து கலந்த இந்த பாலை முனையம்மா சாப்பிட்டால் இந்த டிரைவர் குப்பவின் பின்னால் நாய் மாதிரி சுத்துவார். ஆமா, என்ன பாருங்க கையுமா நிக்கிற? பால் சாப்பிட்டு உடம்பு தேத்த போற? இது எனக்கு இல்ல, இந்த டிரைவர் பிரியத்தோட முனிமாவுக்கு கொடுக்கிற பால். சீ, என்னங்கிற இது? என்னைக்கு இல்லாம சும்மா சாப்பிடு. எப்போங்கிற எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயா, வெக்கமா இருந்தா அப்படி ஓரமா நின்னு சாப்பிடு. சரி சரி, நீ வச்சுட்டு போ, நான் அப்புறம் சாப்பிடுறேன். சாப்பிட்டுலாம் நீ இவ்வளவு பிரியமா கொடுக்குற, நான் சாப்பிடாம இருப்பேன்? கப கபன்னு சாப்பிடு, பாதியில் நிறுத்திட போறேன். கப கபன்னு சாப்பிடணுமா? நாய் மாதிரியா சுத்துறேன்? இரு சுத்த வைக்கிறேன். இந்தா, இங்க வாப்பா. இந்நேரம் முனிமா வசிப்பால் சாப்பிட்டிருப்பான். போற உடனே அத்தான்னு மேல பாய்வான். பத்திரமா போவோம். இன்னைக்கு எனக்கு சவகாசம் சரியில்லை. என்னைக்குதான் சரியா இருந்தது? முனிமா, நான் வச்சுட்டு போன பாலை நீ குடிக்கலையா? இவர் தாலி கட்டின புருஷன், இவர் வச்சுட்டு போறதுலாம் நாங்க ஆசையோட சாப்பிடணும். மூஞ்சிய பாரு, நாய் கூத்திட்டேன். நாய்க்கா? அதான் நாய் என்ன அப்படி துரத்தி துரத்தி காதல் பண்ணிருக்குது. என்ன வளர்ற? முனிமா, நான் உனக்கு பால்ல வச்சு மருந்து கலந்தேன். கொப்புரட்டி மருந்து வேற வைக்க ஆரம்பிச்சிட்டியா? ஐயா, என்னையா ஒரு மாதிரி வரீங்க? மாப்பிள்ளை பொண்ணை கையோட கூட்டிட்டு வரதா சொல்லிட்டு போனீங்க. அவங்க நம்ம வீட்டோட இருக்க விரும்பல. டேய் குப்பு, நம்ம நினைச்சது நடக்கலடா. ஐயோ, என்னங்க இது? இப்ப என்னங்க பண்றது? ஒரு வழி இருக்கு. என்னங்க? ஒரு நாடகம் ஆடணும். நாடகமா? ஆமா, கடைசி வரைக்கும் சக்கரத்தை கழட்டிக்கிட்டு இரும்ப சுரண்டிட்டே இருக்கணும் தலையில எடுத்தா. நீ என்னப்பா சொல்ற? ஒரு லட்சாதிபதி வீட்டோட வந்துருன்னு சொன்னா குபு குபுன்னு ஓடி போய் உட்கார்ந்துகிட்டு ஆசி ஆடணும்னு ஆசை கிடையாது. துரு பிடிச்ச நட்டெல்லாம் கழட்டி கழட்டி மண்ணெண்ணெயில போட்டுக்கிட்டு எப்படி எப்படி? நீ சொல்றது புரியுது, என்னன்னு செய்ய சொல்ற? அதான் பண்ணையார தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டு கழுத்துல கொட்டையை கட்டிக்கிட்டு நெத்தியில பட்டையை போட்டுக்கிட்டு சாமியார் ஆயிட்டாரா? இன்னும் இல்ல, ஆக போறாரு. அப்ப சொத்து சுகம் இல்ல? சுகம் தான் அப்பவே போச்ச, சொத்து இப்ப போக போகுது. எங்க? வேற எங்க? அனாதைகள்லாம் எப்படி ஆண்டவருடைய குழந்தைகளோ அது மாதிரி நாதி இல்லாத சொத்துக்கெல்லாம் நாராயணன் தானே. அப்படின்னா சொத்தெல்லாத்தையும் கோயில் கழுவி வைக்க போறாரு. ஐயோ, அப்ப மாறுது கதி. ஏன் தம்பி தான் இருக்கிறாரு, அவர் தானே அந்த பொண்ணுக்கு சொத்து சுகம் சொர்க்கம் எல்லாமே. இந்த திடீர் முடிவுக்கு காரணம் என்ன? நீங்க தான். ஒரு மனுஷனுடைய மனசை இப்படியா புண்படுத்துறது? பொண்ணை கூப்பிட்டாரு, வரமாட்டேன்னுடுச்சு. என்ன கூப்பிட்டாரு, போனேன். போய் வக்கீல கூப்பிடுறாரு. பத்திரத்துல என்ன எழுத போறான்னு பயந்து அங்க போகாம இங்க வந்திருக்கிறேன். இப்ப என்ன செய்யறது? பாருங்க, முதல் வாட்டி நான் சொன்னபடி கேட்டீங்கல்ல, ஜெயிச்சீங்க. ஆமா. இந்த வாட்டி ஜெயிக்கணுமா? நீ சொல்றபடியே கேட்கறேன். வாங்க, பேசிட்டே போவோம். ஏன் போயிட்டே பேசுவோம். சரி. இப்படியே வா, தட்டு கட்டுற ட்ரெஸ்ஸை மாத்திட்டு பண்ணையார பார்க்க வர மாதிரி வாங்க. ஏண்டா மடையா, உன்னை வக்கீல் தானே கூட்டு வர சொன்னேன். இந்த ஆளை ஏன் கூட்டு வந்த? அதானே, இவர் வக்கீல் இல்லையே. நானே வக்கீலையா வீட்டுக்கு தான் போனேன், அங்கதான் இவரை பார்த்தேன். அங்க என்ன வேலை இருக்கு? அங்க என்ன வேலை உங்களுக்கு? வக்கீல் கிட்ட யோசனை கேட்க போயிருந்தேன். என்ன யோசனை? வேற என்னங்க, எப்படியாவது என் தம்பி உங்ககிட்ட தள்ளி விடணும், அதுக்கு என்ன செய்யறான்னு கேட்க சரி போயிருந்தேன். சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். உங்க தம்பி செய்யறது நல்லா இருக்கா? ஏங்க, நீங்க செய்யறதா சரியா இருக்குதா? எது? ஓஹோ, புரியுது.
புரியுதியா? அதாவது என் சொத்தை பூராவும் கோவில் வெளியே போறேன், அதை பத்தி தானே? அதேதான் கவலை, வேற என்ன? ஏண்டா என் சொத்துக்கு யார் வாரிசு அந்த பொண்ணு நான் சொல்றபடி கேட்கல, அதனால தான் இந்த முடிவுக்கு வந்தேன். அவசரப்பட்டு முடிவு செஞ்சிடாதீங்க. இன்னைக்கு எழுதி வச்சிருங்க. இன்னைக்கு கல்யாணம் வெள்ளிக்கிழமை அது இருக்கட்டும். நாளைக்கு மாப்பிள்ளை மெண்ணு மனசு மாதிரி வீட்டுக்கு வந்துட்டா என்ன செய்வீங்க? சொல்லட்டுமே, சந்தோஷம் தான். சொத்தும் இல்ல சொவும் இல்லன்னு சொல்லி விரட்டி அடிச்சிட முடியுமா? அது எப்படி முடியும்? ஆ. முடியாது. ஆ. என்ன முட்டாள், நீ என்ன அந்த யோசனை சொல்ல எனக்கு? நான் தான் முட்டாளாச்சே. இதோ இவர் இருக்காரு, அவரே சொல்ல சொல்லுங்க. ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணும் இல்லையா? வாடா. என்னங்க அவசரப்படுறீங்களே, சொல்றதை கேளுங்களேன். சீக்கிரம் சொல்லுங்க, அவசரப்படாத டிரைவர். மாமனார் வீட்டோட வந்துட்டா அம்மாவை பிரியும்படி ஆயிடுமேன்னு தம்பி பயப்படுறான். ஏன்னா தம்பிக்கு அம்மா மேல அவ்வளவு பிரியம். ஆனா எங்க அம்மாவுக்கு என் மேலதான் அளவு கிடந்த பாசம். எங்க குடும்பம் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். ஆக நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கதான் உங்க அம்மாவும் இருப்பாங்க இல்லையா? ஆமாங்க. அப்போ இப்படி செஞ்ச என்ன? எப்படி? ஐயா, இந்த ஊர்லயே நீங்க ஒரு புதுசா ஒர்க் ஷாப் வச்சுக்கோங்க. நிஜமாவா? ஆமா, அப்போ ஊர்ல இருக்கிற ஒர்க் ஷாப் அதை தம்பி கவனிச்சுக்கலாம். அம்மா உங்க கூட வந்துருவாங்க இல்லையா? கண்டிப்பா வந்துருவாங்க. அம்மாவை பாக்குறதுக்கு தம்பி அடிக்கடி இங்க வருவாரு. அப்படி எத்தனை வாட்டி தான் வர முடியும்? அழுத்து போய் ஒரு நாள் ஃபேமிலியோட இங்க வந்துருவாரு. என் பொண்ணு பக்கத்துல வந்துரும். எப்படி ஐடியா? பிரமாணம். அங்க புரியுதா? எல்லாம் உங்க தயவுங்க. இருக்கட்டும், உடனடியா ஒர்க் ஷாப் ஆரம்பிங்க. இட வசதி அதுக்கு நம்ம கட்டடம் எத்தனையோ இருக்கு. அதுல ஒரு கட்டடத்தை ஒர்க் ஷாப்பா மாத்திடுறது. அதுக்குள்ள மன்னிக்கணும். அப்புறம் என்ன? பணம். ஐயோ இங்க தேங்கி கிடக்கிற பணம்ங்கிற டேம்ல ஒரு சின்ன ஷட்டர் அப்படி லேசா லிஃப்ட் பண்ணா போதும். பண பிரவாகம் உங்க பக்கம், உங்க பேர்ல ஒர்க் ஷாப். எப்படி? சரி, ஒர்க் ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு இப்ப என்ன பணம் தேவை? நல்ல முறையில செய்யணும்னா அதிக பணம் தேவைப்படும். அதிக புரியல எவ்வளவு? லட்சம் ரூபாய். லட்சம் ரூபாயாம? ஆரம்பத்துல அவளை கட்டணும் தேவையில்லைங்க. மூணுல ஒரு பகுதி கட்டினா போதும். மீதிய மாத தவணையில கட்டிக்கலாம். அவனையாம? எப்ப எவ்வளவு தேவை? இப்போ சீக்கிரம். 35 ரூபாய். அவ்வளவுதானே? கொண்டாடுங்க. இப்படி நம்ம செல்வாக்கு. நான் ஒரு குரல் கொடுத்தனா போதும், எங்க முதலாளி ஓடி வருவார். வந்தேன். நீங்க கொடுத்த லிஸ்ட் படி லேத்து இன்னும் மத்த மிஷன்லாம் சேர்த்து 1,51,000 சில்லறையாவது. அப்படிங்களா? நான் லட்சம் ரூபாய்ல கணக்கு போட்டேன். பரவாயில்ல. இப்ப மூணுல ஒரு பங்கு 50,000 கட்டணும். இதுல எவ்வளவு இருக்கு? 35,000 ரூபாய் இருக்கு. இருக்கட்டும். மீதி 15,000 கொண்டாந்து கட்டிட்டு டெலிவரி எடுத்துங்க. நல்லதுங்க, நான் வரேன். அம்மா, அம்மா, ஏன்பா? தம்பி எங்கம்மா? அவங்க புருஷன் பொண்டாட்டியும் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஆமா, நீ ஏன்டா எவ்வளவு நேரம் கழிச்சு வர்ற? அம்மா, நானும் ஒரு வேலையாத்தான் போயிருந்தேன். ஐயா சோலையூர்ல பெரிய திட்டத்துல புதுசா ஒரு ஒர்க் ஷாப் திறக்க போறாரு. என்னது? புது ஒர்க் ஷாப்பா? ம். அதுக்கு பணம் பண்ணையார் கொடுத்தாரு. நம்ம சம்பந்தியா? ஆமாம்மா. எவ்வளவு? 100-200 இல்ல, ரூபா 35,000மா. 35,000. அது நீ கை நீட்டி வாங்குனியா? ஆமா, வாங்கி மிஷினுக்காக கம்பெனியில கொடுத்துட்டாமா வரேன். ஏம்மா? பணா துப்பு கட்டவனே. உண்டாங்க கொடுத்தாங்கிட்ட போய் கை நீட்டி பணம் வாங்குறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? நானும் காட்டி இதை தாங்கிக்கிட்டு நிக்கிறேன். உங்க அப்பா மட்டும் அப்ப சாகாம இருந்திருந்தா இப்பதாண்டா செத்துருப்பாரு. ஏங்க, ஊர் உலகம் என்ன சொல்லும்? சம்பந்தி வீட்டார் பணத்துல சடுகுடு ஆடுறோம்னு கேவலமா பேச மாட்டாங்க. முடிஞ்சத இங்க கொஞ்சம் கவனிங்க. மாப்பிளையும் பொண்ணு போகாத கோவத்துல சம்பந்தியா சொத்து புறாவும் கோயில் பேர்ல எழுதி வைக்கிறதா இருந்தாரு. நல்ல வேளை அந்த சமயம் நான் போய் சேர்ந்தேன். கோயில் பேர்ல எழுதி வைக்கிறாரு, இல்ல குளத்துலதான் அள்ளி கொட்டாரு. நமக்கு என்னங்க? நமக்கு மானம் தானே பெருசு. நீ சொல்ற, அவனுக்கு பணம் தானே பெருசு. இந்த சின்ன புத்தி அவனுக்கு இப்பதானா? சின்ன வயசுல இருந்தே உண்டு. சும்மா இருமா. மாமியார் மருமகளை மாத்தி மாத்தி பிடிக்கிறீங்க. அந்த மனுஷன் மகளை பிரிஞ்ச ஏக்கத்துல தவியா தவிக்கிறாரு. நாளைக்கு அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா அந்த பழிவா நம்ம தானே சேரும். அதனாலதான் நான் பயந்து இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணேன். ஆமா, அதுக்கும் புதுசா ஒர்க் ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கும் என்னப்பா சம்பந்தம்? அப்படி கேடு. அம்மா, ஒர்க் ஷாப் ஆரம்பிச்சு நீ, நான், கௌரி 3 பேரும் சோரையூர்ல இருப்போம். உன்னை பாக்குறதுக்கு தம்பி அடிக்கடி வருவான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மனசை மாத்தி மாமனார் வீட்டோட இருக்க முடியாது செஞ்சுட்டா அண்ணாருடைய உயிரை காப்பாத்தின பெருமை நமக்கு கிடைக்கும் இல்லையா? எப்படி? ஆமாத்தே, நல்ல ஏற்பாடுதான். அம்மா அம்மா அம்மா, இந்த விஷயத்துல நீங்க 2 பேரும் எனக்கு ஒத்துழைக்கணுமா. முக்கியமா அண்ணாருக்கு நான் பணம் வாங்கின விஷயம் தெரியக்கூடாது. அம்மா சொல்லுமா, சொல்றதுலேன்னு சொல்லுமா. அம்மா ஆகட்டும்பா. இதுக்கு உன் தம்பி சம்மதிப்பானா? அத்தே, இவருதான் உங்க பேச்ச கேட்க மாட்டார். நீங்க எதை சொன்னாலும் தம்பி கேட்கும். கவலைப்படாதீங்க. நீங்களே இப்படி செய்யலாமா? என்னடா சோலையூர்ல புதுசா தனியா ஒர்க் ஷாப் ஆரம்பிக்க போய்க்கலாமா? யார் வாட்டி சொன்னது இதை? நீங்க போர்டு எழுத ஆர்டர் கொடுத்துருக்கீங்களா? அவன் தான் சொன்னான். இது உங்களுக்கு நல்லா இருக்கா? இந்த திட்டத்தை விட்டுருங்க. நல்லதோ கெட்டதோ உங்க அண்ணன் முடிவு பண்ணிட்டாங்க. மெஷின் எல்லாம் வாங்குறதுக்கு பணமும் கொடுத்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இனி மாறவோ மாத்திக்கவோ முடியுமா? ஏங்க,
மிஷின் வாங்குறதுக்கு பணம் எது? சேட்டுக்கிட்ட 35,000 ரூபாய் கடை வாங்கினேன். ஓ, கடன் வாங்கி தொழில் செய்ய போறீங்களா? இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க பாக்குறீங்க. அம்மா, எனக்கு ஒண்ணு இது சரியா படல. தம்பி, இது பாரு, நாளைக்கு உனக்கும் குழந்தை குட்டி ஆயிப்போச்சுன்னா குடும்பம் பெருசாகும். இப்ப கிடைக்கிற வருமானம் போதுமா? நீ ஒரு பக்கம் சம்பாதி, அவன் ஒரு பக்கம் சம்பாதிக்கட்டும். அதுக்கு அந்த ஊர் தான் கிடைச்சதா? சுத்து வட்டாரத்திலேயே அது ஒண்ணுதான் பிஸியான டவுன், கார் போக்குவரத்து அதிகம், அதனால தான்டா. அது சரிண்ணா. நீங்க தனியா போய் அங்க இருந்துட்டு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? அவங்க மட்டும் இல்லைங்க, அத்தையும் நானும் கூடத்தான் இருக்க போறோம். அம்மா, மன்னிக்கணும் அத்தை, நான் இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சு இன்னும் 1 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள நீங்க எல்லாம் வெளியே போயிட்டா புது மருமக வந்து புருஷனுக்கு சொல்லி கொடுத்து அம்மாவே அண்ணனையும் வீட்டை விட்டு வரட்டான்னு ஊரார் சொல்ல மாட்டாங்க? ஊர் 1000 சொல்லும். அதெல்லாம் கேட்டா நம்ம வாழ முடியாது. நமக்குள்ள தகராறு இருக்கா? இல்லையே. ஏம்மா, நீங்களும் இதுக்கு சமைச்சிட்டீங்களா? நல்ல காரியம் தானப்பா. முதல்ல புதுசா தொழில் தொடங்குறான். ஏதோ நானும் அவன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறான். அதனால என்ன? எனக்கு தெரியுமா, அவங்க மூத்த மகன் இருக்கிற இடத்துல தான் நீங்க இருப்பீங்க. ஏன்டா அப்படி சொல்ற? நான் நெஸ்மிக்கா போறேன், இதோ பக்கத்துலதான். நானும் வந்து உங்களை அடிக்கடி பாத்துக்குவேன், நீயும் வந்து என்னை பாத்துக்கலாம். சரி விடுங்க, முடிஞ்சு போச்சு. டேய் தம்பி, நான் புதுசா ஆரம்பிக்க போற ஒர்க் ஷாப்க்கு என்ன பேர் தெரியுமா? அம்மா பேர் தானே வச்சிருக்கீங்க? இல்ல, என் பேர் வச்சிருக்கிறேன். சோமு ஆட்டோமொபைல் சோலையூர். அப்படியே வீட்டை போய் டிஃபன் சாப்பிடுறோம். வந்து அதெல்லாம் கேட்கக்கூடாது. வீட்டோட தான் இருக்க மாட்டேன்ட்டீங்க. வீட்டுக்கு வந்து டிஃபன் கூட சாப்பிடக்கூடாது. அந்த கொஞ்ச நேரத்தையாவது என் பொண்ணு கிட்ட 4 வார்த்தை பேசுகிறேன். ஆமாப்பா, புறப்படுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. முடியுமா? இது நம்மளுடைய வாழ்க்கை பிரச்சனை. மண்டையை போட்டு உடைச்சுக்கிட்டு ரொம்ப நாசூக்கா எழுதி இருக்கிறேன். நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னு உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியலையா? பிரிச்சு படிச்சுப்பா. என்ன பண்ற? தண்ணி பண்ணாரா? மாமா, ஒர்க் ஷாப்க்கு வாங்க வேண்டிய சாமான் லிஸ்ட் அப்புறம் பாக்கலாம்ப்பா, முதல்ல சாப்பிடு. குப்பு, கீழே என்ன பண்ற? ஒண்ணு இல்லைங்க, லெட்டர் கீழே போட்டாரு, அதை எடுத்து கொடுக்குறேன். வேற ஒண்ணு இல்லை. அப்ப வரட்டுங்களா? என்ன மாப்பிள்ள அதுக்குள்ள பரப்பிங்க? மத்தியானம் சாப்பாடு, சாயங்காலம் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு சாவகாசமா போலாமே. சாயந்தரம் தாங்க. 2 நாள் தங்கி இருந்துட்டு போடா. உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? ஊரை விட்டு ஊர் வந்துட்டீங்கல்ல, அங்க ஒர்க் ஷாப்பை கவனிக்கிறது யாரு? வேணும்னா இது வரட்டும், என்ன கரெக்டா பண்ணி. ஆமாப்பா, அதுவும் நல்ல யோசனை தான். மாலதி, நீ இருந்துட்டு வாயம்மா. என்னங்க அத்தை இப்படி சொல்றீங்க? நீங்களும் அக்காவும் பெரியவரோட இங்கேயே தங்கிட போறீங்க. அங்க அவரை கவனிக்க யார் இருக்கா? அதோட வீட்டுல விளக்கேத்தி வைக்க ஒரு பெண்ணு வேண்டாம்? ஆமாங்க, வருத்தப்படாதீங்க. அத்தை இங்கதான் இருக்க போறாங்க. அவங்கள பார்க்காம தம்பியால இருக்க முடியாது. அடிக்கடி வரத்தான் போறாரு. வரும்போது மாலதியை கூட்டிட்டு வராமலா போயிடுவாரு. அது போருமா? ஏய் தம்பி, தெற்கு தெருவுல வீடு பார்த்து வச்சிருக்கேன். அம்மாவை அண்ணி அங்க விட்டுட்டு வீட்டையும் ஒரு பார்வை பார்த்தா அப்புறம் பார்த்துட்டு போ. வரேங்களா? வரேன்ப்பா. மாப்பிள்ளை வரும்போதெல்லாம் அவசியம் நீயும் வரணும். மாமா, பாத்தீங்களா, நான் போட்ட திட்டம் நிறைவேறி போயிடுச்சு. ஆமா, கொஞ்ச நாள்ல பாருங்க, தம்பி சம்சாரத்தோட இங்கேயே வந்து தங்கிடுவான். எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. எப்படியோ ஆசை நிறைவேற்றிட்டீங்க. ஆமா, இப்ப உங்களுக்கு ஏதாவது பணம் தேவையா? 1,00,000 சொன்ன பாருங்க. கணக்கு போட்டு பார்த்ததுல 1,51,000 ரூபாய் ஆயிடுச்சு. 3ல ஒரு பகுதி 50,000 ரூபாய், 35,000 ரூபாய் கட்டியாச்சு. பாக்கி 15,000 ரூபாய் வேணும். என்னங்க நீங்க, உங்களுக்கு எப்ப எவ்வளவு தேவை கேட்டு வாங்கிக்கீங்க. நல்ல காலம். இந்த காகிதம் மாத்திரம் முதலாளி ஐயா கிட்ட கிடைச்சிருந்தது. என் கதி அவ்வளவுதான். படி. வெக்கமா இருக்குதா? நான் வேணா போயிடுறேன், அப்புறமா படி. என்னங்கிறேன், நீயே படி. படிக்கிட்டா? சோமு ஆட்டோமொபைல்ஸ் சோலையூர். சோமையா? சோமையா என்னையா? ஐயோ, லேட்டு ஒண்ணு, என்ன ட்ரில்லிங் மிஷின் ஒண்ணு. வாக்க பிரச்சனை என்ன, மிஷின்ல என்னதுக்கு? இதுல 15,000 இருக்கு, எடுத்துங்க. ரொம்ப நன்றிங்க. அடடே, மறந்து போயிட்டு பாருங்க. புதுசா வாங்க வேண்டிய மிஷினை பத்தி விவரம் எல்லாம் அதுல இருக்குது. நீங்க ஒரு தடவை பாத்துங்களேன். என் ஆரோக்கிய ரைஸ் ஃப்ரூட் அண்ட் குக் முனிமாவுக்கு டிரைவர் அண்ட் பாடி கார்டு குப்பு எழுதிய காதல் கடிதம். என்னங்க இது? முனிமா?
ஓஹோ, முனியம்மாவுக்கு. முனியம்மா, நம் கல்யாணத்துக்கு பிறகு ஐயா ஊரில் இல்லாத சமயம் பார்த்து உன்னை காரில் ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வைத்து வலது கையை உன் கழுத்தில் போட்டுக்கொண்டு இடது கையால் ஸ்டேரிங்கை பிடித்தபடி, என்ன இந்த முட்டா, ஸ்டேரிங் வலது கை பக்கமே இருக்கணும், இவன் போட்ட இடது கை தான் போடணும், வலது கை எப்படி போடுவான்? ஏய் முட்டாள், காதல் கடிதமாவது சரியா தெரியுறா? உனக்கு தெரியல, என்ன கேட்கக்கூடாது. அப்படியா? முதல்ல கார் என்ன பேருன்னு பாக்க. இவ்வளவு சீக்கிரமா சரி பண்ணிட்டீங்களே, நீங்க யாரு? நான் மெக்கானிக், சோம் ஆட்டோமொபைல்ஸ்னு இன்னைக்குதான் புதுசா ஒரு ஒர்க் ஷாப் ஆரம்பிச்சோம். பண்ணையார் தர்மலிங்கம் உங்களுக்கு தெரியுங்களா? ஓ, என்ன தெரியுமே, அவர்தான் பெரிய பணக்காரராச்சு. அவர் பொண்ணத்தான் எங்க தம்பி கட்டியிருக்கான். ஓஹோ, உங்க பேரு? என் பேரு சோம். என் பேர் லலிதா. கணேஷ்புரம் அம்மன் கோயில் தெரு 4ஆம் நம்பர் வீடு. இப்ப நீங்க எங்க போறீங்க? டவுனுக்கு போயிட்டு இருக்கேன். கார்ல உட்காருங்க, நான் கொண்டு ஐயோ வேண்டாங்க. எனக்கு ஒண்ணும் சிரமம் இல்ல. பரவாயில்லைங்க, நீங்க போங்க. நீங்க செய்த உதவி என்னால மறக்கவே முடியாது. இதுல ட்ரெஸ் இருக்கு, அந்த பக்கம் வரும்போது கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரலாம். என்ன? எவ்வளவு நல்லது. ஐயோ, பணப்பைய மருந்து கார்ல வச்சுட்டேன். நல்ல வேலை. அட்ரஸ் மறந்துட்டு போயிட்டேன். இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு என்ன மருந்து? சரி, பாப்போம். நம்ம வாங்க மாசம் பணம் கட்டுறேன்னு 5000 ரூபாய் அட்வான்ஸ் பண்ணி ஹையர் பர்ச்சேஸ் மேல கார் வாங்கி வந்தாங்க. இன்னும் 10000 ரூபாய் பாக்கி இருக்கு. இப்போ தராங்க, அப்போ தராங்க, எப்போ தராங்கன்னு ஏமாத்திட்டு வராங்க. இல்ல சேட்ஜி, இப்ப கையில பணம் இல்ல. போய் சொல்றாங்க. பையில இருக்கிற பணம் நம்ம கண்மேலே பார்த்தாங்க. இப்ப பணம் கொடுத்துருங்க, இல்ல காரை எடுத்துட்டு போறாங்க. சேட்ஜி இருங்க, கார் போனா அதோட என் மானமும் போயிடும். உங்களுக்கு மானம் வேணும், எனக்கு பணம் தான் வேணும். இல்ல சேட்ஜி இருங்க, இது ஏன் பணம் இல்ல, எனக்கு உதவி செய்த ஒருத்தருடைய பணம். எடுக்காதீங்க, தயவு செய்து எடுக்காதீங்க. பரவாயில்ல. என்னங்க, உங்க பணத்தை என் பணம் நினைச்சுக்கிட்டு கேட்கறாருங்க சேட்டு. சேட், பைய எப்படி கொடுங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்? 10000 ரூபாய். 10,000. என்னங்க வேண்டாங்க. என்னமா நீங்க சாப் கொடுக்காம வேண்டாம் சொல்றாங்க. அதான் டேஞ்சர் இருக்குது. இத உங்களுக்கு லோன் அக்ரிமெண்ட் பாரம் இருக்குது, இத வச்சுக்கோ, நம்ம வராங்க. அடடே, நீயா ரங்கா, இது ஓ வீடா? நம்ம வீடு. என்னங்க இவர் நம்ம எல்லாம் பாத்துக்கிட்டு தான் நல்ல சமயத்துல இவர் பணம் உன் மானத்தை காப்பாத்துச்சு. நடினா இவருக்கு நாம, அதுலயும் குறிப்பா நீ ரொம்ப கடமைப்பட்டு இருக்க. என்ன பாருங்க, இத போய் பெருசா பேசுறேன். ஒரு பெண்ணுங்கிறதுனால என் மனசு கேட்கல, அவ்வளவுதான். அப்படின்னு உங்க பணம் ஒண்ணும் அவசரம் இல்ல, மெதுவா கொடுக்கலாம். ரங்கா, நான் வரட்டுமா? அம்மா, நான் வரேன். என்னங்க கொஞ்சம் இருங்க. முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சாப்பிட்டுட்டு போங்க. பரவாயில்ல, நேரமாவது, நான் வீட்டுக்கு போறேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, சாப்பிட்டுட்டு தான் போகணும். நோ ப்ளீஸ், நளினா ரொம்ப ஆசைப்படுது, தடை சொல்லாதீங்க ப்ளீஸ். பரவாயில்ல. இல்ல வாங்க.
அவரை இன்னும் காணுமே. என்னதான் வேலை இருந்தாலும் பசி பொறுக்க மாட்டானே. எங்கடா போயிட்டு இவ்வளவு நேரம் கழிச்சு வர்ற? என்னங்க இது புது பழக்கம்? வெத்தலை பாக்கு போட்டுட்டு வர்றீங்க. சாப்பாடு சாப்பாடு ஆயிடுச்சு. எங்க? பண்ணையார் வீட்டுல. நல்லா இருக்கு. காலையில பலகாரம் சாப்பிட்டது போதாதுன்னு சாப்பாடு அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டீங்களா? ஏண்டா பணத்தை தான் வாங்கி மானத்துக்கு எடுத்த. இப்ப வேளா வேலைக்கு போய் சாப்பிட்டேன்னா அந்த மனுஷன் என்னடா நினைச்சுக்குவாரு? போதுமா, ஒரே விஷயத்த ஆளுக்கு பாதியா பேசாதீங்க. என்னதான் இருந்தாலும் அந்த வீட்டு சாப்பாடு மாதிரி வருமா? வாய மூடுறா. வெளியில 64 வகையோட அமிர்தத்தையே சாப்பிட்டாலும் வீட்டுல கட்டில பொண்டாட்டி கையால கஞ்சி தண்ணி குடிக்கிற அந்த சுகத்துக்கு ஈடாகாத உங்க அப்பாவே சொல்லியிருக்காருடா. சரி, அதான் போகட்டும். கட்டினவனும் பெத்தவனும் பசியோட காத்துக்கிட்டு இருப்பாங்களேன்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்திருந்தீனா இந்த கூறுகட்ட காரியத்தை செய்வியா? எனக்காக என் பசியோட காத்துக்கிட்டு இருக்கீங்க. என்னங்க நீங்க தான் பேசுறீங்களா? இப்பதானே புதுசா காத்துக்கிட்டு இருக்கோம். இனிமே இந்த தப்ப செய்யாதீங்க. தப்பா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. எப்ப வருவேன் எப்ப போவேன் சொல்ல முடியாது. தொட்டதுக்கெல்லாம் என்னை எதிர்பார்த்து எனக்கு தொல்லையை கொடுக்காதீங்க. ஆமா. என்னது குடிகார மாதிரி பேசிட்டு போறான்? இப்படி எல்லாம் பேசவே மாட்டாரே. அத்தை, யாரோ இவர் மனசை கலைச்சிருக்காங்க. வேற யாரு? எல்லாம் அந்த சம்பந்தியார் தான். அவர் அத்தா டீ கொண்டாட்டி பாத்தீங்களா? எல்லாத்தையும் கொட்டிட்டீங்களே. என்னங்க அது? விடுங்க. போனா போதும், நீ பக்கத்துல இருக்க இல்ல, அது போதும். ஐயோ, இப்படி வேலைக்கு போகாம வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்தா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? இந்த பொண்ணு புருஷனை முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்கான்னு சொல்லி என்ன கேலி பண்றாங்க. அப்புறம் சொல்லுவாங்களா? விடுங்க. முடியாது, சொல்லட்டும். சொல்லி விட மாட்டீங்க? ஏன்னா முடியாது. அத்தை, ஏமாந்தீங்களா ஏமாந்தீங்களா ஏமாந்தீங்களா? பார்க்க போறா இருந்தது இல்ல? ஆமா. அதுதான் இல்ல, நீ வரப்படுறது இல்ல, நான் மட்டும் தான் போய் அம்மா பார்க்க போறேன். என்னங்க போங்க. என்னங்க இது? அக்காவும் அத்தையும் இல்லாம இந்த வீடு வெறிச்சோடு கிடக்குது. அதுவும் நீங்க வேற தானே ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டு எனக்கு என்னமோ போயிட்டு இருக்கு. நானும் வர்றேன், நானும் வருவேன். முடியாது. என்ன கேட்டியா? சொன்ன கேட்கணும். அப்போ நம்ம 2 பேரும் போவோம். 2 கார் ரிப்பேர்ல இருக்கு, அது சீக்கிரமா முடிச்சுட்டு வந்துடுவேன். போய் அம்மா இங்கே கூட்டு வந்து இங்கே வச்சுக்குவோம். சொன்ன கேட்கணும் சொல்லுங்க. கேக்குறேன்.